மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். தைட்டி விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களுடையது. ஆரியகுளம் நாகவிகாரையின் விகாராதிபதி மக்களுக்கு ஆதரவு. தைட்டி விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களுடையது, அதனை அந்த மக்களுக்கே வழங்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு என அதனை நான் அரசாங்கத்திற்கும் கூறியுள்ளேன் என யாழ்ப்பாணம் ஆரியகுளம் நாகவிகாரையின் விகாராதிபதி விமல தர்ம தேரர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தைட்டி விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களின் காணி என நீதி அமைச்சர், ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்க தரப்புகளுக்கு நான் தெளிவுபடுத்தியுள்ளேன். இந்த பிரச்சனையை அரசியலாக்கி முரண்பாடுகளை வளர்க்க வேண்டாம் என தமிழ் சிங்கள மக்களிடம் கூறுகின்றேன். காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும், அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தைட்டி விகாரை சட்டவிரோதம் என்று அரசு தீர்ப்பளித்தால் அதனை ஏற்க தயார். தைட்டி திசவிகாரையின் விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தாராம தேரர் தெரிவிப்பு. தைட்டியில் திசவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் மக்களுக்கு சொந்தமானவை. அங்கு விகாரை அமைக்கப்பட்டது சட்டவிரோதம் என்று அரசு அமைத்துள்ள விசாரணை குழு தீர்ப்பளித்தால் அதனை ஏற்க தயார் என்று தைட்டி திசவிகாரையின் விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தாராம தேரர் தெரிவித்துள்ளார். அத்துடன் காணி பிரச்சனை தீர்க்கப்படும் வரையில் வளாகத்தில் எந்தவிதமான புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளார். தைட்டி திசவிகாரையின் உள்ள அவரின் வசிப்பிடத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். திசவிகாரையில் எதிர்வரும் 3ஆம் தேதி பௌர்ணமி தினத்தில் வளைமான பூஜை வழிபாடுகள் தான் நடைபெறும். விசேட பூஜை வழிபாடுகள் எதற்கும் விகாராதிபதியாக நான் எதற்கும் இடமளிக்கவில்லை. தெற்கில் இருந்து புத்த சிலை எடுத்து வரப்படுகின்றது என்றும் அன்றைய தினம் விசேட பிரகரா நடைபெற உள்ளது என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் அவ்வாறான எதற்கும் நான் அனுமதி வழங்கவில்லை. அரசியல் நோக்கத்திற்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம். விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளவென அரசால் புதிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவிடம் எமது விகாரைக்கான ஆவணங்களை கையளித்துள்ளோம். இதே போன்று காணிகளை உரிமை கோரும் நபர்களும் தமது காணிகள் தான் என்பதற்கான ஆவணங்களை கையளித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் இது ஒரு சட்டவிரோத செயல் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டால் அதனையும் ஏற்க நான் தயார். விகாரை காணி விடுவிப்பு தொடர்பில் இதுவரை யாரும் என்னுடன் பேசவில்லை. அரச குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதற்கு மதிப்பளித்து விகாரை வளாகத்தில் எந்தவிதமான புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தைட்டி விகாரை தொடர்பில் அர்ச்சுனா ராமநாதன் எம்பி தெரிவித்த கருத்து பொய்யானது. சிங்கள தமிழ் மக்களிடையே வன்முறையை தூண்டும் செயல். எம்.ஏ. சுமந்திரன் கண்டனம். தைட்டி மக்கள் இவ்வளவு காலமும் தங்களுடைய உரிமைக்காகத்தான் போராடுகின்றார்களே தவிர எந்த வன்முறையிலும் ஈடுபட்டது கிடையாது. பொய்யான அறிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் விடுத்திருக்கின்றார். இப்படியான புரளியை கிளப்பி தெற்கிலே இருக்கும் சிங்கள பௌத்த மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு நாட்டிலே ஒரு வன்முறை தூண்டுவதற்கான ஒரு செயற்பாடாக இதனை பார்க்கின்றேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தைட்டி விகாரை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து தொடர்பாக பதிலளிக்கும் போதே இதனை அவர் தெரிவித்தார். தைட்டியில் சட்டவிரோதமாக விகாரை அமைக்கப்பட்டுள்ளது. அது சட்டவிரோதமான விகாரை என சொல்லி வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அதை சட்டவிரோத கட்டடம் என அறிவிப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். சட்டவிரோதமான கட்டடத்துக்கு எதிராக மக்கள் மேற்கொள்ளும் ஆர்ப்பாட்டம் எந்த வகையிலும் வன்முறை ஆகாது. இது தொடர்ச்சியாக தனியார் காணியிலே அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு விகாரை தொடர்பான விடயமாகும். பௌத்தர்கள் வாழாத இடத்தில் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுவதற்காக இது செய்யப்படுகின்றது. இது பௌத்த சமயத்தை இழிவுபடுத்துவதற்கான வேலை. ஆகவே அந்த பகுதி மக்கள் காணி உரிமையாளர்கள் போராட்டத்தை மேற்கொள்கின்றார்கள்.
சாத்வீக போராட்டம் நடத்துவது அவர்களின் உரிமை, அதை அவர்கள் செய்வார்கள். இதற்கு மாறாக வன்முறையை தூண்டி விகாரைக்குள் புகுந்து வன்முறையில் ஈடுபடப் போகின்றார்கள் என்று பொய்யாக வதந்திகளை பரப்புவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் பொய்யான அறிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் விடுத்திருக்கின்றார். அந்த மக்கள் இவ்வளவு காலமும் தங்களுடைய உரிமைக்காகத்தான் போராடுகின்றார்களே தவிர எந்த வகையிலும் எந்த வன்முறையிலும் ஈடுபட்டது கிடையாது. ஆகவே இப்படியான புரளியை கிளப்பி தெற்கிலே இருக்கும் சிங்கள பௌத்த மக்களுடைய உணர்வுகளை தூண்டி நாட்டிலே ஒரு வன்முறையை தூண்டுவதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இதனை நான் பார்க்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திசைகாட்டிக்கு ஆதரவளித்த கொழும்பு மாநகர சபையின் முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் இடைநிறுத்தம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சோஹாரா புகாரி இன்று வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த காரணத்தினால் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். அவர் மீது ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்க்கட்சியின் ஒரு பகுதியாக மேற்படி முன்மொழிவை எதிர்க்கும் கட்சியின் தெளிவான முடிவிருந்த போதிலும் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களித்ததாக எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கும் முடிவை கட்சி தலைவர் கௌரவ ரவூப் ஹக்கீம் அவர்களால் நீங்கள் கலந்து கொண்ட குழு கூட்டத்தில் தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கப்பட்டது என்பதை குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சியின் நிலைப்பாட்டை முழுமையாக அறிந்திருந்தும் கட்சி தலைமையின் வெளிப்படையான அறிவுறுத்தல்களுக்கு நேர் எதிரான வகையில் நீங்கள் செயல்பட்டுள்ளீர்கள். உங்கள் நடத்தை கட்சி ஒழுக்கத்தை கடுமையாக மீறுவதாகவும் மேலும் இது மிகுந்த கவலையுடன் பார்க்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கட்சி தலைவர் கௌரவ ரவூப் ஹக்கீம் அவர்களால் உங்கள் கட்சி உறுப்பினர் பதவி உடனடியாக இடைநிறுத்தப்படுகின்றது என்பதை உங்களுக்கு தெரிவிக்குமாறு எனக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உங்கள் கட்சி உறுப்பினர் பதவி நீக்கம் உட்பட உங்கள் மீது ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கான காரணங்களை குறிப்பிட்டு ஒரு பிரமாண பத்திரம் மூலம் உங்கள் விளக்கத்தை சமர்ப்பிக்குமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கடிதம் பெறப்பட்ட நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள் அத்தகைய பிரமாண பத்திரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் இணங்க தவறினால் மேலும் அறிவிப்பு இல்லாமல் மேலும் பல ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் எம்பி தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தா சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டியவர், சட்டத்தரணி சுகாஷ் தெரிவிப்பு. அரச இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய இலங்கையின் ஆக பெருங்குற்றவாளிகளில் முதன்மையானவர் ஆவார். அவர் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிட்டுள்ளது. இபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வரும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புபட்ட சாதாரண குற்றவாளி கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கானா சுகாஷ் மேலும் தெரிவிக்கையில், டக்ளஸ் தேவானந்தா உள்நாட்டில் மாத்திரமன்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி ஆவார். அவருக்கு எதிராக சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றத்தின் பகிரங்க பிடியாணை இன்னமும் நிலுவையில் உள்ளது. அவரின் கைது வெறும் கண் துடைப்பாக மாத்திரமன்றி அவர் ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்டவாட்சியின் பாற்பட்ட கைதாக கருதலாம். மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ அவர் வெளியே வருவாரேயானால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் தமிழ் புல்லுருவிகளை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு அக்காலத்தினுள் அக்கட்சிகளின் அடிப்படைகளை தம்பசப்படுத்தும் ஜேவிபி என்பிபி ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பாகமாக மட்டுமே பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய மன்னரின் உயரிய பட்டத்தை பெற்றார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த லெஸ்டர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் நிஷான் கனகராஜா. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட லெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் நிஷான் கனகராஜா 2026 ஆண்டிற்கான பிரித்தானிய மன்னரின் உயரிய நைட் பேச்சுலர் பட்டம் வழங்கி
கௌரவிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட இவர் உயர்கல்வித்துறையில் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பு மற்றும் சமூக உள்ளடக்க கொள்கைகளை முன்னெடுத்தமைக்காக இந்த சேர் பட்டத்தை பெற்றுள்ளார். 2019ஆம் ஆண்டு லெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் முதல் சிறுபான்மை இன துணைவேந்தராக பொறுப்பேற்ற இவர் 69% சிறுபான்மை இன மக்களை கொண்ட ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த கல்வி சூழலை உருவாக்கியுள்ளார். குறிப்பாக பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியதுடன் அகதிகள் மற்றும் போரினால் பாதிக்கப்பட்ட கல்வியாளர்களுக்கு தஞ்சம் அளிப்பதிலும் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்த கௌரவம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு தேசத்திலிருந்து வந்த ஒரு சிறுவன் இன்று அரச குடும்பத்தினால் கௌரவிக்கப்படுவது கல்வியின் வலிமைக்கு சான்று என உருக்கமாக அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. தமிழின தலைமுறையை மோசமாக சீரழித்த போதை பழக்கம். திருத்தணி சம்பவத்தில் சீமான் ஆதங்கம். திராவிட மாடல் ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதைப் பொருள் புழக்கம் தமிழினம் தலைமுறையை எந்த அளவிற்கு மிக மோசமாக சீரழித்துள்ளது என்பதையே புலம்பெயர் தொழிலாளி சிராஜ் மீதான கொடுந்தாக்குதல் காட்டுகிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதங்கத்துடன் விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், திருத்தணி சென்ற சென்னை புறநகர் ரயிலில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி தம்பி சிராஜ் மீது போதை பழக்கத்திற்கு அடிமையான 4 இளம் சிறார்கள் கொலைவரை தாக்குதல் நடத்தியுள்ள கொடூர காட்சிகள் நெஞ்சை உலுக்குகின்றது. திராவிட மாடல் ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதைப் பொருள் புழக்கம் தமிழினம் தலைமுறையை எந்த அளவிற்கு மிக மோசமாக சீரழித்துள்ளது என்பதையே புலம்பெயர் தொழிலாளி சிராஜ் மீதான கொடுந்தாக்குதல் காட்டுகின்றது. அத்தனை சமூக அவலங்களுக்கும் அடிப்படையாக இருக்கும் போதைப் பொருள் விற்பனையை தடுத்து நிறுத்தாது வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் கையாலாகத்தனம் வன்மையான கண்டனத்துக்குரியது. வட மாநில தொழிலாளர்களால் தமிழ் மக்கள் கொடூரமாக தாக்கப்படுவது, கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. கொடுங்குற்றமாக அதே அளவிற்கு குடும்ப வறுமைக்காக பிழைப்பு தேடி வந்த வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்குள் தாக்கப்படுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத பெருங்கொடுமையாகும். தமிழ்நாட்டில் அரசே நடத்தும் மலிவு விலை மதக்கடைகளால் சட்டம் ஒழுங்கு முற்றாக சீரழிந்து கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட கொடுங்குற்றங்கள் வேகமாக பெருகி வருகின்றன. சொந்த இரத்த உறவுகள் கூட சிறு சிறு முன்பகைக்காக தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் வெட்டிக்கொண்டு சாகும் சமூக பேரவலம் நிகழ்வதற்கு அரசு விற்கும் மதுதான் அடிப்படை காரணமாகின்றது. அது மட்டுமன்றி திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கஞ்சா விற்பனை கட்டுக்கடங்காத அளவிற்கு வளர்ந்துள்ளது. கஞ்சா விற்பனையின் தலைநகராக தமிழ்நாடு மாறியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் படுகொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசு நடத்தும் டாஸ்மாக் மது மற்றும் கஞ்சா போதையில் தான் நடைபெறுகின்றது. எனவே அரசு மது விற்பனையை தடை செய்தாலே தமிழ்நாட்டில் நடைபெறும் 95% கொடுங்குற்றங்கள் நடைபெறாமலே தடுத்து நிறுத்த முடியும். மதுவிலக்கினை நடைமுறைப்படுத்த போராடிய திமுக தமது ஆட்சி காலத்தில் அதனை நடைமுறைப்படுத்த மறுப்பது ஏன்? அதிமுக ஆட்சியில் குட்காவுக்கு எதிராக சட்டமன்றம் வரை பேசிய திமுக தன்னுடைய ஆட்சியில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கஞ்சா விற்பனை குறித்து வாய் திறவாதது ஏன் என சீமான் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். 2026 புத்தாண்டு கொண்டாட்டம் சென்னையில் கட்டுப்பாடுகள் விதிப்பு. 2026 புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். இன்று மற்றும் நாளை மெரினா, சாந்தோம், பெசன்ட் நகர், நீலாங்கரை உள்ளிட்ட
கடற்கரை பகுதிகளில் குளிக்கவோ அல்லது கடலில் இறங்கவோ அனுமதி இல்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட விபத்துக்கள் மற்றும் நெரிசல் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மது அருந்த அனுமதிக்கப்பட்ட ஹோட்டல்கள், பார்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு குழந்தைகளை கூட்டிச் செல்ல அனுமதி இல்லை என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். பொது இடங்கள், குடியிருப்பு பகுதிகளில் பட்டாசு வெடிக்கவும் முழு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் புத்தாண்டு நிகழ்ச்சிகளுக்கு ஒலிபெருக்கி பயன்படுத்த விரும்பினால் உரிய அனுமதி பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சத்த தொல்லை தவிர்க்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு இரவில் போக்குவரத்து நெரிசல் விபத்துக்களை தடுக்க இன்று இரவு 9 மணி முதல் சென்னையில் 425 இடங்களில் வாகன தணிக்கை நடத்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மது அருந்தி வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். டிரைவிங் லைசன்ஸ் பறிமுதல், அபராதம் உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்படும். பைக் ரேஸ் தடுப்பு நடவடிக்கையாக கிண்டி அடையாறு, தரமணி, நீலாங்கரை, துரைப்பாக்கம், மதுரவாக்கம், பைபாஸ் சாலை, ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் 30 கண்காணிப்பு மற்றும் சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபடுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் பைக் ரேஸ் காரணமாக ஏற்பட்ட விபத்துக்களை தவிர்க்க இது உதவும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கட்டுப்பாடுகள் புத்தாண்டு கொண்டாட்டத்தை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்காக விதிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று போலீசார் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளனர். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டம் பாதுகாப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. இத்தகைய நடவடிக்கைகள் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள். பிரித்தானியாவின் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனை பொது காவலர்கள் பணி புறக்கணிப்பில். பிரித்தானியாவின் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் பாதுகாப்பை வழங்கும் 300 பொது காவலர்கள், தொழிற்சங்க உறுப்பினர்கள் இந்த ஆண்டு 4வது முறையாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிறக்க உள்ள புத்தாண்டு தொழிற்கட்சி அரசாங்கத்திற்கு பெரும் சவால்களை கொண்டுள்ளது. அதில் பிரதானமானது ஊழியர்களின் ஊதிய உயர்வு. நாளைய தினம் பாதுகாப்பு காவலர்கள் மற்றும் ரயில்வே துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். பிசிஎஸ் பொதுச் செயலாளர் பிரன் ஹித்கோட் வேலை நாட்கள் குறைக்கப்பட்டமை மற்றும் குறைந்த ஊதியம் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். தொழிற்கட்சி அரசாங்கம் தொழில்துறை உறவுகளை சரி செய்ய முயற்சித்த போதிலும் வர இருக்கும் வேலை நிறுத்தங்கள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகின்றது. 2026 ஆண்டில் இதுபோன்ற இடையூறுகளை தவிர்க்க வேண்டுமானால் அவுட்சோர்சிங் ஒப்பந்தங்களை மேற்பார்வையிடும் டிரான்ஸ்போர்ட் பார் லண்டன் தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கனடாவின் கடற்படையை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது தெஹ்ரான். ஒட்டாவாவின் தீவிரவாத குழுக்களின் பட்டியலில் ஈரானிய இராணுவ கிளையை சேர்க்கும் முடிவுக்கு பதிலளிக்கும் விதமாக கனடாவின் கடற்படை ஒரு பயங்கரவாத அமைப்பாக தெஹ்ரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ள ஈரானிய வெளியுறவு அமைச்சு கனடாவின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிட்டது. சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை அமெரிக்கா பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த பின்னர் நிறைவேற்றப்பட்ட 2019 ஈரானிய சட்டம் வாஷிங்டனின் வழியை பின்பற்றும் நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர நடவடிக்கை எடுக்க அங்கீகாரம் அளிக்கிறது என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. ஒட்டாவாவின் ரோயல் கனேடிய கடற்படையை இந்த சட்டத்தின் எல்லைக்குள் வருவதாக தெஹ்ரான் கருதுவதாகவும் இதன் விளைவாக அதை ஒரு பயங்கரவாத அமைப்பாக முத்திரை குத்துவதாகவும் அறிக்கையை கூறுகின்றது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the
the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.